பகுதியில் சார் பாகிஸ்தானை வச்சு நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்க முடியும்டான்னா அமெரிக்கா ஒரு தேவையற்ற போரை வந்து உண்டாக்க முடியும். ஆனால் பாகிஸ்தான் அத்தனை நாள் போரை தாக்கு பிடிக்குமான்றது கேள்வி. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா பாகிஸ்தானை நம்புமான்றதே ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா பாகிஸ்தான் எந்த பக்கம் போய் சாயும்ட்டு யாருக்கும் புரியாது. டபுள் கேம் ஆடுறதுல அவங்க கில்லாடி. ஸோ பாகிஸ்தான் வந்து நான் 100% நம்ப முடியாது அந்த விஷயத்தில். பட் அவங்க ஒரு நியூசன்ஸ், குடைச்சல் கொடுக்கறதுக்கு அவங்களை யூஸ் பண்ணுவாங்க. சைனாவை யூஸ் பண்ணியிருக்கு, அமெரிக்காவும் யூஸ் பண்ணும், டெஃபினட்டாக யூஸ் பண்ணும். இந்தியாவை வந்து ஒரு வல்லரசாக மாற விடாமல் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் ஒரு நிரந்தர குடைச்சல் நமக்கு. அதனால தான் அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். பீட சனி அப்படி எடுத்துக்கலாம், நீ எப்படியாவது சொல்லிங்க. இந்தியாவுக்கு பிடிச்ச அதை வெட்டி வைக்கிறதே மேல், விட்டு வைக்கிறது நல்லது இல்லை. துண்டு துண்டா ஒட்டி. ஆனால் அங்கே உள்ள மக்களே வந்து இது விரும்பலை தானே. இந்த மாதிரி நாடே நம்ம பொருளாதாரத்துக்கு கீழே போயிட்டோம், அந்த தீவிரவாத கும்பலை சேர்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இல்லை. இப்போ அவங்களோட முரிட்கேல லஷ்கர் தொய்பா கேம்ப்ல கூட துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. சில தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆனால் பாகிஸ்தான் மக்கள் வந்து இதை விரும்பலை. நீங்கள் போகிறது தப்பு. அவனுக்கு அன்றாடம் காட்சி, அவனுக்கு சோறே கிடைக்க மாட்டேங்குது. அவன் எங்கே இருந்துங்க இந்தியா போய் வந்து தாக்குவான். அவன் எங்கே, அவன் ராணுவத்திலே கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. 3 தளபதிகள் வந்து ஆட்சி மாற மாட்டேங்க. அங்கே உள்ள மக்கள் வந்து நல்லவங்களை சொல்கிறேன் நான், குறிப்பாக அந்த பாகிஸ்தான் நல்ல மக்கள் சொல்கிறேன். ஓரளவு நான் அடிப்படையாக ஒன்று சொல்கிறேன். பாகிஸ்தான் மக்கள் மீது எனக்கு அவர்களை கொல்லணும், குழந்தைகளை கொல்லணும், அந்த மாதிரி ஒரு அரக்க புத்தி பாகிஸ்தானுக்கு இருக்குமே தவிர்த்து இந்தியர்களுக்கு கிடையாது. அது நமக்கும். ஆனால் பாகிஸ்தான் அரசையும் பாகிஸ்தான் உளவு அமைப்பையும் பாகிஸ்தான் ராணுவத்தையும் எதிர்க்க வேண்டியது அந்த அதான் தீவிரவாத கும்பலையும். அரசு என்ன, ராணுவம் என்ன, எல்லாம் ஒண்ணுதான்.